ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம்னா செலிப்ரிட்டியோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பார்ட் 1, இது பார்ட் 2. இதில் என்னென்ன செலிப்ரிட்டி எந்தெந்த மாதிரிலாம் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப் போகிறோம், அதை பாருங்கள். From the time I got back home till the Australia tour, I promise you I was visualizing every day when I was working out in the gym that I'm hitting Mitchell Johnson, I'm hitting these guys all over the park. And those things came to life eventually because I convinced myself to an extent. When I went there, I was absolutely fearless and things just started flowing. ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தது யாருன்னா விராட் கோலி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஜிம்முக்கு அல்லது ஜிம் முடிச்சுட்டு போகும்போது அவங்க விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா திங்க் பண்ணுறாங்க, மைண்ட்லேயே திங்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம ஜெயிக்க போகிறோம். இவங்க எல்லோரும், அதாவது அவங்க கூட ஆப்போசிட் டீமில் விளையாடுறாங்கள பிளேயர்ஸ், அவங்க எல்லாரையும் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை விஷுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறத அவங்க டெய்லியுமே அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அதாவது என்னென்னா வீட்டிலேருந்து ஜிம்முக்கு போகும்போதும் ஜிம் முடிச்சுட்டு வரும்போதும் அதை மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி அடுத்த ஒரு இதில் வரும்போது, விளையாட வரும்போது அந்த இடத்துல அதே மாதிரி நடக்குது. அவங்க அதாவது அதை விஷுவலைஸ் பண்ணது, மேனிஃபெஸ்ட் பண்ணது, அது அப்படியே நடந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ ஈஸியானதுன்னு பாருங்களேன். நம்ம சும்மா உட்காந்துருக்க போகிறோம், டிவி பார்க்குற நேரமோ ஃபோன் பார்க்குற நேரமோ, அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம விஷுவலைஸ் பண்ணால் அது நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. இது ரொம்ப ஈஸி தானே. இதில் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நாளைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்குன்னு சும்மா இன்றைக்கே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். காலையில் நம்ம எந்திரிக்க போகிறோம், எந்திரிச்சு இந்த மாதிரி செய்ய போகிறோம், கிச்சன் போக போகிறோம், டீ குடிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு குளிக்க போகிறோம், இந்த ட்ரெஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம், நம்ம பேசுகிறது இல்லாமல் அவங்க நம்மளுக்கு எப்படி ரிப்ளை பண்ண போகிறாங்க, அவங்க நம்மளை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்த போகிறாங்க நம்மளை. ஸோ ஜாப்க்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு போகும்போது ரோடு எப்படி இருக்குது, டிராஃபிக்லாம் இல்லாமல் எப்படி இருக்குது, போன உடனே ஆஃபீஸுக்கு போன உடனே எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மளும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒர்க்கை இன்றைக்கி என்னென்ன அசைன் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் நம்ம முடிக்கிறோம். அப்புறம் இவ்வளோ நாள் நம்ம கூட கோவமாகவோ யாரோ நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்மக்கிட்ட வாலண்டரே பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். அதாவது இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம், நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம். இதே பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்கள். மறுநாள் போய் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது, இப்போ நம்ம பாதியிலே பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சில டைம் என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதை ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். அதை ரெகுலராக இது பண்ணும்போது சரியாயிடும். ஸோ இப்போ விராட் கோலி பண்ண மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். If I want something really badly and it's like something that I want, or like an award or a film, or maybe something health related, or maybe even a holiday, or something to do with like just anything, I just act out that particular situation by myself in my bathroom in front of my mirror. It's just an act that I put up to myself. So for example, now I really want an Oscar, okay? So literally this is me in front of the mirror. நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்பில் யார் இருக்காங்கன்னா ஆலியா பட். ஆலியா பட் யாருன்னா ஒரு ஹீரோயின், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க லைஃப்பில் எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்க அதுக்கு தேங்க் பண்ணுவாங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்மாக நடக்குன்றது அவங்க நம்புகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சின்னதாக ஒரு வெக்கேஷன் போகணும், இல்லை அவங்களுக்கு ஒரு 2 or 3 days ஹாலிடேஸ் இருக்குன்னா அந்த டே எப்படி இருக்க போகுதுன்றதையும், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனால் அவங்களுக்கு எப்படி அவார்ட் கிடைக்குன்றதை பொறுத்தும், என்ன அவார்டு அவங்க வாங்க போகிறாங்க, இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை
விஸ்வலைஸ் பண்ணுவாங்க. அதாவது மார்னிங் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் இருக்க மிரரில் வந்துட்டு அவங்கள வந்து போயிட்டு வந்து சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைக்க போகுது, இந்த அவார்டுக்கு நான் இந்த மாதிரி இந்த கலரில் வந்து நான் ட்ரெஸ் போட்டு இந்த ஜிமிக்கியோ இந்த என்ன வியர் பண்ணிக்க போகிறோமோ ஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு இந்த கேட்டகரிக்கு எனக்கு அவார்ட் கிடைக்க போகுது, நான் இந்த கேட்டகரிக்கான அவார்டை நான் வாங்கிட்டு இப்படி கையில் வச்சு இப்படி தான் நடந்து வருவேன்ற அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் வந்து மிரர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து அவார்ட் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த கேட்டகரியில் கிடச்சதுக்கு அவார்ட் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த ஜுவல்ஸ் கிடச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கிராட்டிடியூட் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ வந்து அவங்க ஒன் சைடு என்ன பண்ணுறாங்கன்னா இது நடக்கணும்னு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆல்ரெடி நடந்துருச்சு, அதுக்கு எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ போத்துமே பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மிரர் எக்ஸசைஸ், விஷுவலைசேஷன், அடுத்து வந்து கிராட்டிடியூட். இது 3மே முக்கியம். இது எல்லாமே வந்து செலிப்ரிட்டி சொல்கிற டெக்னிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.